إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்த வல்லநாயனின் பற்றா பெருந்தருணை அல்லாஹ்வின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்முடைய மனித படைப்பை மிகவும் கண்ணியமிக்க ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய மக்களை, ஆதமுடைய சந்ததிகளை, அதாவது மனித சமுதாயத்தை நாம் மிகவும் கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம். வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், இந்த மனித சமுதாயத்தை நாம் தரையிலும் கடலிலும் சுமந்து செல்கின்றோம். தரையில் ஏராளமான வாகனங்களின் மூலம் அல்லாஹ் மனித சமுதாயம் கடந்து செல்வதற்கு ஏராளமான வாகனங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றார். கடலில் கப்பல் மூலமாக பயணிக்கக்கூடிய ஒரு அறிவை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், நாம் தரையிலும் கடலிலும் இந்த மனிதர்களை நாம் சுமந்து செல்கின்றோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், இந்த மனித சமுதாயத்திற்கு தூய்மையான உணவுகளை நாம் வழங்கி இருக்கின்றோம். வஃதல்னாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்த ஏராளமான படைப்பினங்களை விட மனித சமுதாயத்தை நாம் சிறப்பித்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மனிதனை விட சக்தி மிக்க எத்தனையோ படைப்பினங்கள் இருக்கிறது. அந்த படைப்பினங்களை எல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். யானை அது மனிதனை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் அந்த யானையையும் கட்டுப்படுத்தக்கூடிய அறிவை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கின்றார். இப்படி எத்தனையோ மனிதனை விட மிகப்பெரிய அளவிலும் சக்தியிலும் மிகப்பெரிய அளவு உடையவை, சக்தி உடையவற்றை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கட்டுப்படக்கூடியவைகளாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அவைகளுடைய சைஸோடு சக்தியோடு மனித சக்தியை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நாட்டினுடைய சக்தியோடு நம்முடைய மனித சக்தியை ஒப்பிட முடியுமா? அது எவ்வளவு பெரிய பாரத்தை இழுத்து செல்கின்றது. அது போன்ற ஒரு பாரத்தை மனித சக்தியினால் இழுத்து செல்ல முடியுமா? ஆனால் எல்லா ஜீவராசிகளும் மனிதனுக்கு கட்டுப்படக்கூடிய வகையில் அல்லாஹ் மனிதனை சிறப்பித்திருக்கின்றார். மற்ற எல்லா விலங்கினங்களை விட மனிதன் எதில் சிறப்பானவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டுதான் மனிதன் மற்ற எல்லா படைப்பினங்களை விடவும் மிகவும் சிறந்தவனாக, மதிப்பு மிக்கவனாக இந்த மனிதன் மாறுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களை
அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது இன்ன ஃபீ ذلك لقسم الذي يحجر அறிவுடைய சமுதாயத்திற்கு இதில் போதுமான சத்தியங்கள் வந்துவிட்டது என்று அல்லாஹ் ஏராளமான படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்து சொல்லிக் கொண்டே வந்து இறுதியாக அல்லாஹ் முடிப்பான் அறிவுடைய மக்களுக்கு இதில் போதுமான சத்தியம் இருக்கின்றது. திருமலை குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வலகத் தரபனா லின்னாஸி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸல், இந்த திருமலை குர்ஆனிலே மனித சமுதாயத்திற்கு தேவையான எல்லா முன்னுதாரணங்களையும் நாம் சொல்லி இருக்கின்றோம். ஆனால் வமா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன், அறிவுடையவர்களை தவிர வேறு யாரும் அதை சிந்திக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அதுபோன்று இன்னமா எதக்கர் உல் அல்பாப், அறிவுடையவர்கள் தான் நல்லுணர்வு பெறுவார்கள் என்றும் அல்லாஹ் திருமலை குர்ஆனில் ஏராளமான வசனங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனை, எதையும் விளங்கக்கூடிய அறிவு, ஒன்றை சிந்திக்கக்கூடிய ஆற்றல். இந்த சிந்தனையின் மூலமாகத்தான், அறிவின் மூலமாகத்தான் மனிதன் பிற படைப்பினங்கள் மூலம் பல படைப்பினங்களை விட்டும் கண்ணியமானவனாக சிறப்பிற்குரியவனாக மனிதன் மாறியிருக்கிறான். என்றைக்கு மனிதன் தன்னுடைய அறிவை இழந்து விட்டானோ அப்பொழுது அவன் படைப்பினங்களை விட விலங்கினங்களை விட மிக கேவலமானவனாக மாறிவிடுகிறான். மனிதனுடைய அறிவை இழக்க செய்யக்கூடிய மிக மோசமான காரியங்களில் ஒன்றுதான் மது என்று சொல்லக்கூடிய மது என்ற அரக்கன். ஒரு மனிதன் இந்த மதுவிற்கு அடிமையாகி விட்டான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய அறிவை இழந்து விடுகின்றான். சாக்கடைக்கும் சந்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவனாக மனிதன் மாறிவிடுகின்றான். மது அருந்தியவர்கள் தங்களுடைய அறிவை இழந்து விடுகின்ற காரணத்தினால், மதுவினால் ஏற்படக்கூடிய போதை அவருடைய சிந்திக்கும் திறனை அழித்து விடுகின்ற காரணத்தினால் சாக்கடைக்கு அருகிலும் நஜீஸ்களுக்கு அருகிலும் மது அருந்தியவர்கள் உருண்டு புரள்வதை எல்லாம் நாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்றோம். மதுவை எல்லா பாவங்களுக்கும் தாய் என்று சொல்வார்கள். ஒருவன் மது அருந்திவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாது. தான் பெற்ற பிள்ளையே யார் என்று அவனுடைய போதை அவனை மறைத்து விடும். நம்முடைய தமிழகத்திலே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வந்த ஒரு செய்தி. ஒருவன் இரவு நேரத்திலே மது அருந்திவிட்டு வருகின்றான், கடுமையான போதையில் இருக்கின்றான். மது அருந்திவிட்டு வந்தவன் வீட்டில் உள்ள அரிவாளை எடுத்து தன்னுடைய தாயை வெட்டுகின்றான். தாய் மரணித்து விடுகின்றார். மனைவியை அவன் வெட்டுகின்றான். பெற்ற பிள்ளையை வெட்டுகின்றான். வீட்டை விட்டு வெளியே வந்து இரவு நேரத்திலே அக்கம் பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அரிவாளால் அவன் தாக்குகின்றான். ஒரு சிலர் மரணித்து விடுகின்றார்கள், ஒரு சிலர் பலத்த காயத்திற்கு உள்ளாகின்றனர். இவன் போதை தெரிந்தவுடன் இவன் தன்னுடைய தாயை வெட்டி இருப்பானா? நிச்சயமாக வெட்டி இருக்க மாட்டான். தன்னுடைய மனைவியை தாக்கி இருப்பானா? தான் பெற்ற பிள்ளையை இவன் ஆயுதத்தால் தாக்கி இருப்பானா? அப்ப போதை என்பது மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதை பார்க்கிறோம். போதை என்பது மனிதனை அவனுடைய அறிவை இழக்க செய்யும் பொழுது அவன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய நிலையில் எதை செய்வதற்கு வெட்கப்படுவானோ, எதை செய்வதற்கு அஞ்சுவானோ, எதை செய்வதற்கு கூச்சப்படுவானோ அதையெல்லாம் மதுவினுடைய போதை தலைக்கேறும் பொழுது அவன் செய்யக்கூடியவனாக மாறிவிடுகிறான். ஒரு நடந்த சம்பவத்தை ஒரு சகோதரர் தெரிவித்தார். ஒரு குடும்பம், அவர் மாச சம்பளம் 23,000 ரூபாய் தான் வாங்குறாரு. ஆனால் மிகப்பெரிய கார் வாங்குகிறார். என் மனைவிக்கு தேவையான பல்வேறு விதமான சேலைகள், ஆடைகள், உபகரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கின்றார். வீட்டை மாட மாளிகையாக கட்டுகின்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. எப்படி 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர் எப்படி இவற்றை எல்லாம் செய்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு நாள் தெரிய வருகின்றது, அவன் மதுவிற்கு, கஞ்சாவிற்கு, போதைக்கு அடிமையாக இருக்கின்றான். ஒரு நாள் தன்னுடைய மனைவியோடு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கை குழந்தையை ஒரு பிளேடை எடுத்துக்கொண்டு நடு ராத்திரியிலே குழந்தையை அறுப்பதற்காக அவன் எத்தனிக்கின்றான். திடீரென்று அந்த மனைவியை கண்விழித்து பார்க்கின்றார். இவர் குழந்தை ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். என்னவென்று கிட்டே செல்லும் பொழுது பிளேடை வைத்து பிறந்த குழந்தையை அறுப்பதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். வேகமாக இவள் அவனை தள்ளிவிட்டு
அந்த குழந்தையை அள்ளி கொண்டு வீட்டில் உள்ள மாமனார் மாமியார் எல்லாரும் எழுப்பி இந்த மாதிரி இவர் பிள்ளை அறுக்க ட்ரை பண்றாரு, அவன் கடுமையான போதையில இருக்கின்றான், அவனை ஒரு அறையிலே போட்டு சாதித்து விட்டு அப்பொழுது அவன் சொல்லியிருந்தான், அந்த போதையில் அவன் சொல்றான், இப்ராஹிம் நபி பிள்ளை அறுத்த மாதிரி நான் என் பிள்ளையை அறுத்தாதான் எனக்கு நான் மிக உச்சத்திற்கு செல்ல முடியும் என்று கஞ்சாவிற்கு அடிமையானவன், போதைக்கு அடிமையானவன் பெற்ற பிள்ளையை கூட நடுதிசையிலே அறுப்பதற்கு துணிந்திருக்கின்றான். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு எல்லா செய்தியும் தெரிய வருகிறது, இவன் மிகப்பெரிய கஞ்சா வியாபாரியாகவும் இருந்திருக்கின்றான், இவன் கஞ்சாவிற்கு அடிமையாகவும் இருந்திருக்கின்றான். அப்ப இந்த மது என்பது பல குடும்பங்களை சீரழித்து விடுகின்றது. குழந்தைகள் சின்னஞ்சிறிய குழந்தைகளாக இருக்கும் பொழுது மதுவிற்கு அடிமையானவன் அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் தவிக்க விட்டுவிட்டு மரணித்து விடுகின்றான். அந்த பிள்ளைகள் எல்லாம் அனாதைகளாக படிப்பதற்கு ஆதரவின்றி எதிர்காலத்தை எப்படி கொண்டு செல்வதற்கு என்ற வழி தெரியாமல் தவிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் அன்றாடம் கேள்விப்படுகின்றோம். சொத்துக்களை எல்லாம் இந்த மதுவினால் குடித்து குடித்து அழித்துவிடக்கூடிய குடும்பங்களை பார்க்கின்றோம். மதுவிற்கு அடிமையானவர்கள் ஆண்மை இழந்து எத்தனையோ கன்னி பெண்களை திருமணம் முடித்து வாழ்ந்தும் வாழாமலும் அந்த பெண்களுடைய வாழ்க்கை நாசமாகக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். மது என்பது அவ்வளவு கொடூரமானது, அவ்வளவு பயங்கரமான போதை, அவ்வளவு பயங்கரமான வழிகேடு இந்த போதை என்பது. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே கடைநல்லூரிலே பல இளைஞர்கள் இந்த கஞ்சா பழக்கத்திற்கும் மது பழக்கத்திற்கும் அடிமையாகி நாசமாகி கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் செயல்களை எல்லாம் நாம் அன்றாடம் கேள்விப்படுகின்றோம். தெருக்கல்ல வீதியில் நடந்து சென்றால் கூட அவர்கள் வாயில் வைத்து பயன்படுத்திய அந்த போதைப் பொருட்கள் வீதிகளிலே அன்றாடம் தெருக்களிலே நாம் நடக்கும் பொழுது கண்களிலே தட்டுப்படுவதை பார்க்கின்றோம். அப்ப மது என்பது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குர்ஆன் இந்த மதுவை குறித்து மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. வேறு எந்த மார்க்கத்திலும் இஸ்லாம் சொன்ன அளவிற்கு எச்சரிக்கை ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு காஃபிர்களுக்கு மத்தியிலே இறை தூதராக அனுப்பப்படும் பொழுது அந்த சமுதாயம் மதுவிலே ஊறி திளைத்த சமுதாயம். போதை கொள்கையை எடுத்து சொல்லி அந்த மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் கொண்டு வரும் பொழுது அவர்கள் மதுவிலே ஊறி திளைத்த மக்களாகத்தான் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பத்ரு போர் காலகட்டத்தில் கூட, உஹது போர் காலகட்டத்தில் கூட மது தடை செய்யப்படவில்லை. மது அருந்திக் கொண்டே பத்ர் யுத்தத்திலே ஷஹீதான சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தடை செய்யாத காரணத்தினால் அவருடைய தியாகத்திற்கு கூலி உண்டு என்பதையும் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த மக்களை திருமறை குர்ஆன் பக்குவப்படுத்தியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அந்த இரண்டிலும் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது, மிகப்பெரிய கேடு இருக்கிறது. ஓ மனாஃபிஉ லின்னாஸ், மனிதர்களுக்கு சில நன்மைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு கடின உழைப்பாளி மது அருந்தினால் அவனுக்கு அது உடல் வலியை தணிக்கத்தான் செய்யும். ஆனால் உடல் வலியை தணிப்பதற்கு இன்னும் பல வழிமுறைகள் இருக்கும் போது ஒருவன் மதுவிற்கு அடிமையாகிவிட்டான் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய கேடு என்பது மிக பயங்கரமானது. அது எப்படி ஒரு குடும்பத்தை அழிக்கிறது, ஒரு சமுதாயத்தை அழிக்கிறது என்பதை நாம் மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளான பிறகுதான் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், அதனுடைய பாவம், அதனுடைய கேடு இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபீஹிமா, மதுவினாலும் சூதாட்டத்தினாலும் ஏற்படக்கூடிய கேடு என்பது, பாவம் என்பது அதனால் ஏற்படக்கூடிய பயன்களை விட மிக மோசமானது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒன்றில் கேடு அதிகமாக இருக்கிறது, பயன் குறைவாக இருக்கும் என்று சொன்னால் நாம யாரும் செய்ய மாட்டோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சும காப்பணும், சும கூலி முக்காப்பணும் சொன்னா யாராவது அந்த பொருளை வாங்குவாங்களா? ஒரு பொருளை அதனுடைய விலையே 50 ரூபாய் இருக்கு, அது சுமந்து கொண்டு வருவதற்கு 500 ரூபான்னு சொல்லணும்னா யார் அந்த பொருளை நம்ம வாங்குவோம்? அது போன்று இந்த மதுவிலும் சூதாட்டத்திலும் உள்ள கேடுகள் என்பது அதில் உள்ள சில நன்மைகளை விட மிக மோசமானது என்று திருமறை குர்ஆன் அந்த சமுதாயத்தை சிந்திக்க வைத்தது. அடுத்து அல்லாஹ் சொன்னான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பேசுவது இன்னதென்று நீங்கள் அறிகின்ற வரை போதையாக இருக்குங்கிறே தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அந்த சமுதாயம் இறை நம்பிக்கைக்கு உட்பட்ட சமுதாயம். தொழாமல் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். நம்மிலே போதைக்கு அடிமையானவர்கள் தொழுவதே கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் சமுதாயம் அவர்களால் தொழாமல் இருக்க முடியாது. அவர்கள் அல்லாஹ்வை உண்மையிலேயே அஞ்சினார்கள், அல்லாஹ்விற்கு உண்மையிலேயே பயந்தார்கள். மறுமை பற்றிய நிகழ்வை அவர்கள் கடுகளவு கூட சந்தேகம் இல்லாமல் மறுமை உண்மையை நம்பினார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், நீங்கள் தொழுகைக்கு வந்தால் போதையாக வரக்கூடாது. அப்படி என்றால் பகல் முழுவதும் அவர்களால் மது அருந்த முடியாது. ஒருவன் மது அருந்தினால் அந்த போதையை தெளிவதற்கு 4-6 மணி நேரங்கள் ஆகும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை படிப்படியாக பக்குவப்படுத்தினான். தொழுகைக்கு போதையோடு வரக்கூடாது என்று சொன்னால் ஒருவன் சுபுவிலிருந்து துஹரிலிருந்து இஷா வரை மது அருந்த முடியாது. அதே போல சிலர் சுபு நேரத்தில் மது அருந்தினால் கூட அது துஹர் வரைக்கும் போதை தெரியுமான்னு சொல்ல முடியாது. அப்ப தொழுகையை சரியாக தொழ வேண்டும் என்பதற்காக இரையச்சமுடைய அந்த முஸ்லிம்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய அந்த முஸ்லிம்கள் பெரும்பான்மையானவர்கள் மதுவை விட்டு விலகினார்கள். இறுதியாக அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு சொன்னான், இந்த மதுவும் சூதாட்டமும் சிலை வழிபாடும் இணை வைக்கக்கூடிய காரியங்களும் எவ்வளவு பெரிய கேடு என்பதை திருமறை குர்ஆன் எடுத்துரைத்தது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மது அருந்துவது, சூதாட்ட விளையாட்டிலே ஈடுபடுவது, அதுபோன்று சிலை வழிபாடு செய்வது. சிலை வழிபாடு என்று சொன்னால் அன்சாப் என்று சொன்னால் எதையாவது ஒன்றை நட்டி வைத்து கெட்டி வைத்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை அதற்கு செய்தால் அவை எல்லாம் அன்சாபுகள் தான். எல்லா தர்காக்களும் அன்சாபுகள் தான். அப்ப இந்த அன்சாபுகள் இறைவன் அல்லாமல் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் எவற்றுக்கெல்லாம் செய்யப்படுகிறதோ அவை எல்லாமே அன்சாபுகள், நட்டி வைக்கப்பட்டவைகள். அப்ப மதுவும் சூதாட்டமும் அன்சாபுகளும் அஸ்லாம் அம்புகளை வைத்து குறிபார்த்து ஜோசியம் பார்த்து சம்பாதித்தார்கள். அவ்வாறு அம்புகளை வைத்து குறிபார்த்து சம்பாதிப்பதும் இவையெல்லாம் ரிஜ்சுன் நஜீஸ் என்று திருமறை குர்ஆன் சொன்னது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். இந்த நஜீஸை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி, ஒரு தனி மனிதனுடைய வெற்றி இந்த எல்லா நஜீஸை விட்டு விலக வேண்டும், மதுவை விட்டு விலக வேண்டும், சூதாட்டத்தை விட்டு விலக வேண்டும், இறைவன் அல்லாத படைப்பினங்களை வணங்கக்கூடிய அந்த இணை வைப்பை விட்டு விலக வேண்டும், ஜோசியம் குறிபார்ப்பு இது போன்ற காரியங்களை விட்டு விலக வேண்டும். ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய பொருளாதாரமும் இதுதான் நாசமா போகுது. யோசிச்சு பார்க்க, முஸ்லிம் அல்லா சமுதாயங்களில் ஜோசியத்துல ராசி பலன் பார்ப்பதில் எத்தனை கோடிகளை அவர்கள் கொட்டுகிறார்கள். அதனால் இந்த சமுதாயத்தில் எத்தனை கோடிக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. நம்முடைய சமுதாயத்திலையும் இந்த ராசி பலன் நம்பக்கூடியவர்கள் எத்தனை கோடிகளை கொட்டுகிறார்கள். அந்த அவங்க சம்பாதித்த பணத்தை கொண்டு அவர்கள் பயனடைய முடிகிறதா? இணை வைக்கக்கூடிய காரியங்களில் எத்தனை லட்சம் கோடிகள் விரயமாக்கப்படுகிறது. மதுவிலும் சூதாட்டத்திலும் எத்தனை லட்சம் கோடிகள் விரயமாக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மாதிரி ஒரு சமுதாயம் மதுவிற்கும் சூதாட்டத்திற்கும் இணை வைக்கக்கூடிய காரியங்களிலும் ஜோசியம் ராசிபலன் இதமான நம்பிக்கைகளிலும் ஈடுபடும் என்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது. இவற்றையெல்லாம் நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்லாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர். மதுவின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி வயசுத்தக்கும் அந்த அன்சிக்ரில்லாஹி வ அனிஸ்ஸலாம், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுப்பதற்கு தான் ஷைத்தான் விரும்புகிறான். மது அருந்தக்கூடியவனுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமா? ஒரு மது அருந்து விட்டு அவனிடம் போய் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அவன் இறைவனை நினைவு கூறக்கூடியவனாக இருப்பான். ஒரு மூமின் எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன் வியாபாரம் செய்யும் போது அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்ய வேண்டும். அவன் மனைவி மக்களோடு வாழ்க்கை நடத்தும் பொழுது அல்லாஹ்வை பயந்து வாழ்க்கை நடத்த வேண்டும். அவனுடைய தொழில் துறையில் அவனுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் இறை நினைவு மிக்கவனாகத்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். மது அருந்தினால் அல்லாஹ்வுடைய நினைவு வருமா? மது அருந்தியவனுக்கு என்ன அறிவுரை சொன்னாலும் அவனுடைய அறிவில் சென்று அது ஏறுமா? அவனுடைய சிந்தனை கவிழ்த்து வைக்கப்பட்ட கிளாஸை போல் ஆகிவிடும்.
ஒரு கிளாஸ் தலைகளா கவிழ்த்து வச்சு அந்த எண்ணத்தை தண்ணியை ஊத்தினா தண்ணி ஒரு சொல் தண்ணி நிக்குமா? காத்துதான் அதை நிற்கும். மது அருந்த கூடியவர்களுடைய அறிவு அப்படி ஆகிவிடும். என்ன அறிவுரை சொன்னாலும் அதுல போய் நிக்காது, அந்த அறிவுரை போய் ஏறாது. ஏனென்றால் அவருடைய சிந்தனை பழுந்தளிக்கப்பட்டு கவிழ்த்து வைக்கப்பட்ட பூஜாவை கொண்டு அவருடைய சிந்தனை மாறிவிட்டது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனக்கும் அதாவத வல் பக்தாக ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வ யசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா. உங்களுக்கு மத்தியிலே பகைமையும் வெறுப்பையும் ஷைத்தான் ஏற்படுத்தி அதன் மூலம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுப்பதற்கு தான் ஷைத்தான் விரும்புகிறான். நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த மது சூதாட்டம் எவ்வளவு பெரிய கேடு என்பதை நமக்கு அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு மின்ஹு ஹராம். எதை அதிகம் சாப்பிட்டால் போதை ஏற்படுமோ அதை கம்மியாக சாப்பிடுவது கூட ஹராம். ஒரு மூமின் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவன் எந்த ஒரு போதையிலும் அவன் விடமாட்டான். ஆனால் இன்றைக்கு போதை என்பது பள்ளிக்கூடங்களுடைய வாசல்களிலே போதை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை பார்க்கிறோம். பல முஸ்லிம் இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் எவ்வளவு பெரிய எச்சரிக்கையை சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் போதையில இருக்கும் பொழுது அவன் உள்ளத்துல ஈமான் இருக்குமா, இறை நம்பிக்கை மிக பலவீனமான நிலைக்கு சென்று விடும். நபிகள் சொன்னார்கள், லா யஸினி ஸானிஹீன யஸினி வஹுவ முஸ்லிம். ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவன் விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் ஈமான்தாரியாக இருந்தோடு விபச்சாரம் செய்வதில்லை. அவனுடைய ஈமான் மிக மிக பலவீனமான நிலைக்கு போயிடும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு இருக்காது. வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின். திருடக்கூடிய ஒருவன் திருடக்கூடிய நேரத்திலே அவன் ஈமான்தாரியாக இருந்து கொண்டு திருடுவதில்லை. அவனுடைய ஈமான் மிக மிக பலவீனமான நிலைக்கு அங்கே போய்விடுகிறது. அதே போன்று வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின். ஒருவன் மதுவை குடிக்கும் பொழுது அவன் ஈமான்தாரியாக இருந்து கொண்டு மதுவை அருந்த மாட்டான். அவனுடைய ஈமான் மிக பலவீனமான நிலைக்கு சென்றுவிடும். ஈமான் பலவீனமான நிலைக்கு சென்று விட்டால் இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அவனிடமிருந்து வெளிப்படக்கூடிய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தரக்கூடிய குல்லு முஸ்கிரின் ஹம்ருன். எவையெல்லாம் போதை தருமோ அவை அனைத்துமே மதுவாகும். அது திரவமாக இருக்கலாம், பொடியாக இருக்கலாம், எந்த வடிவத்திலும் இருக்கலாம், வாய் கேஸா கூட இருக்கலாம், எப்படி வேணா இருந்து விட்டு போகட்டும். போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் மதுவாகும். குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் ஆகும். மன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா. எவன் இந்த உலகத்திலே மதுவை அருந்தி ஃபமாத்த வஹுவ யுமினுஹா, அந்த மது பழக்கத்தில் தொடர்ச்சியாக நீடித்தவனாகவே லம் யதும், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடாமல் அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னார். இந்த உலகத்துல மதுவுக்கு அடிமையாகி அந்த மதுவை விட்டு திருந்தாமல் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடாமல் ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் லம் யஷ்ரபுஹா ஃபில் ஆখিরা, அவன் மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கத்து மதுவை அவன் அருந்த முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே மது ஆறை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த ஆறு நமக்கு தலைவலியை உண்டாக்காது, அது மதி மயக்கத்தை ஏற்படுத்தாது, அது அற்புதமான மது ஆறு. இந்த உலகத்திலே அல்லாஹ் தடுத்த மது என்ற ஹராமை விலகிக் கொள்ளக்கூடியவர்களுக்காக அல்லாஹ் மறுமையிலே அந்த மது ஆற்றை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மதுவிற்கு அடிமையானவன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்காமல் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, கடுமையான நரக வேதனையை சந்திக்க நேரிடும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள், எவன் ஒருவன் இன்ன அலல்லாஹி அஸ்ஸ வஜல் அஹதன் லிமா யஷ்ரபுல் முஸ்கிர், எவன் ஒருவன் போதை தரக்கூடிய பொருட்களை சாப்பிடுகிறான், கூலிப்பு, கஞ்சா, ஊசி மூலம் போதையை ஏற்றுறது, என்னென்ன கேடுகட்ட காரியங்களை எல்லாம் இன்றைக்கு பிஞ்சுகள் வரை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். பயப்பட வேண்டிய நிலைமை. 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அவருடைய எதிர்கால வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய வகையிலே இந்த போதை கலாச்சாரம் உள்ளே கொண்டு செல்லப்படுகிறது. அதிகமான
சமூகத்தில் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய சமூக சீர்கேடாளர்கள் அவருடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அப்பாவி மக்களுடைய இளைஞர்களுடைய பல குடும்பங்களை நாசமாக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இந்த போதையின் மூலமாக. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் இந்த உலகத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறானோ அவனுக்கு எதிராக அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கின்றான், அல்லாஹ் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கின்றான். என்ன வாக்குறுதி, என்ன உடன்படிக்கை? அவனுக்கு அல்லாஹ் தீனத்துல் ஹபால் என்ற பானத்தை புகட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்திருக்கிறான். புகட்டாம அல்லாஹ் விட மாட்டான். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமா தீனத்துல் ஹபால், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரப்பு அஹ்லின்னார், நரகவாசிகளுடைய வியர்வை, உசாரத்து அஹ்லின்னார், நரகவாசிகளுடைய சீர்சலம். தீனத்துல் ஹபால் என்பது நரகவாசிகள் சீர்சலம். மது அருந்தியவனுடைய இந்த உலக வாழ்க்கையும் நாசமாகிறது. ஒருவன் ஒரு தடவை மது அருந்தினால் அவனுக்கு 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா தொழாமல் இருந்துடலாமா? ஒருவன் ஒரு தொழுகையை விட்டால் கூட நபியான சொன்னார்கள், மன் ஃபாத்தது ஸலாத்துல் அஸ்ர், எவனுக்கு ஒரு அஸ்ர் தொழுகை தவறிவிட்டதோ ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, அவன் தன்னுடைய குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்தவனை போன்றவனாவான். அப்படி என்றால் 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் அல்லாஹ் மது அருந்திய மூமினுக்கு, ஈமான் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. ஒரு கம்பெனியில ஒருவர் வேலை செய்யும் போது ஏதாவது பொருளுக்கு சேதப்படுத்திடுவார், சேதப்படுத்திட்டா 2 மாசம் சம்பளம் கிடையாது, நான் கம்பெனி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் வேலை செய்யாம இருக்கலாமா? வேலை செய்தாக வேண்டும். வேலை செய்தாலும் அவன் செய்த பிழைக்கு தண்டனை, உனக்கு சம்பளம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் ஒரு தடவை மது அருந்தி விட்டால் அவன் 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப எதுக்கு தொழுன்னு கேட்டா அவன் மூமினே கிடையாது. நீ செய்த பாவத்திற்கு இறைவன் விதிக்கக்கூடிய ஒரு தண்டனை. ஒரு திருத்தி விட்டால் அல்லாஹ் அவருடைய தீமைகளை கூட நன்மைகளாக மாற்றலாம். அல்லாஹ் மிகப்பெரிய ரஹ்மான், மிகப்பெரிய ரஹீம். ஆனால் மது அருந்தக்கூடியவர்களுக்கு இவ்வளவு பெரிய கேடு மறுமையில் தீனத்துல் ஹபால் என்ற பானம் புகட்டப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மது என்பது சாதாரண ஒன்றல்ல. இதற்கு எதிராக ஒவ்வொரு மூமினும் நாம் இந்த மதுவை நாம் தவிர்த்து கொள்வதோடு நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சமுதாயத்தை நாம் எப்படி பாதுகாப்பது? இந்த மதுவினுடைய இன்னும் மிகப்பெரிய கேடு என்ன என்பதை 2வது உரையில் நாம் சுருக்கமாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மதுவினுடைய மிகப்பெரிய கேடுகள்ல ஒன்று என்ன சொன்னோம்னா, மது அருந்தக்கூடியவனுடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா இறை தூதர்களுக்கும் எதை உத்தரவிட்டானோ அதைத்தான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான். இறை தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவிட்டான்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டினான், யா அய்யுஹர் ருசுல், இறை தூதர்களே, குலூ மின் தய்யிபாத் வஅமலு சாலிஹன் இன்னி பிமா தஅமலூன பஸீர், இறை தூதர்களே, நீங்கள் நல்லவற்றை உண்ணுங்கள், ஹலாலானவற்றை நீங்கள் சாப்பிடுங்க, ஹலாலான பொருட்களை நீங்கள் குடியுங்கள், நல்லவர்கள் செய்யுங்கள், நீங்கள் செய்வதை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் இறை தூதர்களுக்கு சொன்னான். அதே உத்தரவை இறை தூதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் சொன்னான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், இறை நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள். நாம் எதை சாப்பிடணும்? நமக்கு கேடு உண்டாக்கக்கூடிய அல்லாஹ் தடுத்த ஹராமானவற்றை நாம் சாப்பிடக்கூடாது. பரிசுத்தமானவற்றை நாம் சாப்பிட வேண்டும். ஏன் பரிசுத்தமானவற்றை சாப்பிட வேண்டும்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிப், அல்லாஹ் பரிசுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், அவன் பரிசுத்தமானவனிடம் இருந்தே தவிர எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் நம்மிடமிருந்து ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த செயலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அவனும் பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் விளக்குறாங்க, ஒரு மனிதன் யுதீலு சஃபர்,
நீண்ட பயணம் செய்கிறான். நம்ம படிச்ச ரப்பை பொறுத்த வரைக்கும் நாம சிரமத்தில் இருக்கும்போது கையேந்திர வச்சிருக்க ரப்பு கருணையாளன். அதில் சிரமத்தில் இருக்கும்போது கையேந்தி விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே பதிலளிப்பான். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூ. சிரமத்திற்குள்ளானவன் பிரார்த்தத்தை அழைக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்து அவனுடைய சிரமங்களை நீக்குபவன் அல்லாஹ்வை தவிர யார் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கிறான். ஒரு மனிதன் சிரமமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் ரப்பை நோக்கி கையேறி விட்டால் அல்லாஹ் படக்கூடிய சந்தோஷம் இறைவன் உடனடியாக அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப நீண்ட தூர பயணம் என்பது அன்றைய காலத்திலே யோசித்து பாருங்கள். இன்றைய காலத்திலே நாம விமானத்திலும் பஸ்ஸிலும் ரயிலும் போகக்கூடிய பயணமே நமக்கு எவ்வளவு சிரமத்தை உண்டாக்குகிறது. அப்ப அன்றைய கால பயணம் ஒரு சஃபர், நீண்ட பயணம். அந்த பயணத்தினால் அவருடைய தலையெல்லாம் பரட்டையாக இருக்கிறது. பயணத்தில் குளிக்க முடியாது, தண்ணி கிடைக்காது, எண்ணெய் கிடைக்காது, தலையெல்லாம் புழுதி படைந்திருக்கிறது. அவ்வளவு பயங்கரமான சிரமத்தில் எமத்துயதை தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி கேட்கின்றான். சிரமத்தில் கேட்டால் ரொம்ப கருணையாக இருந்தாங்க. அவன் இரு கைகளையும் ஏந்தி யாரப் 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 என்று தன்னுடைய கஷ்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை கேட்கின்றான். சிரமப்பட்டவன் சிரமத்திலே கையேந்தினால் அவனுக்காக கருணை காட்டக்கூடிய ரஹ்மான், கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன், அவனுக்கு கருணை காட்ட மறுக்கின்றான். என்ன காரணம்? நபியா சொல்றாங்க, அவன் உண்ட உணவு ஹராமாக இருக்கிறது. அவன் குடித்த பானம் ஹராமாக இருக்கிறது. அவன் உடுத்திய ஆடை ஹராமாக இருக்கிறது. ஹராமிலே மூழ்கி திளைத்தவனாக இருக்கின்றான். அவனுக்கு எப்படி பதிலளிக்கப்படும்? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம சாப்பிடக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய பானம், கொடுக்கக்கூடிய ஆடை ஹலாலான சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்டவையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் அனுமதித்தவையாக இருக்க வேண்டும். ஒரு காவி ஆடையை உடுத்துட்டு அல்லாஹ் கையேந்தினா, ஒரு ஆண் கையேந்தினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் உடுத்திருக்கக்கூடிய ஆடையே ஹராம், மார்க்கம் தடுத்தது. மோசடி செய்து சம்பாதித்து அதன் மூலம் ஒரு ஆடை உடுத்தினால் அவனுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ மது என்பது ஹலாலா மார்க்கத்தில் அல்லாஹ் ஹராமாக்கிய எல்லா தீமைகளுக்கும் தாயாக விளங்கக்கூடிய மிகப்பெரிய கேடு இந்த மது என்பது. நம்முடைய இம்மை வாழ்க்கையை அழித்துவிடும், நம்முடைய இம்மை வாழ்க்கையை அழித்துவிடும். அவனை நம்பிய மனைவியுடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும், பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும், சமுதாயத்திற்கு அவனால் கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை எல்லாம் தடுத்துவிடும். பல தலைமுறைகளுக்கு மீண்டெழ முடியாத நாசத்தை இந்த போதை பழக்கம் உண்டாக்கிவிடும். ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து அவன் சம்பாதிச்சு நமக்கு அவன் மூலமாக வருமானம் வராதா என்று ஏங்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த இளைஞன் அவன் மதுவிற்கும் போதைக்கும் அடிமையாகி கஞ்சாவிற்கு அடிமையாகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை என்ன? அந்த பெற்றோருடைய நிலை என்ன? அந்த பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அந்த இளைஞனுடைய நிலை என்ன? சமுதாயத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும் மார்க்கத்தை அறிந்த ஒவ்வொரு பெரியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லோரும் நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு மது பழக்கம் படுக்கையறை வரை, பெண்கள் வரை, இளம் பெண்கள் வரை பாதிப்புண்டாகிறதை பார்க்கிறோம். முஸ்லிம் பெண்கள் கூட, பொட்ட பிள்ளைங்க கூட மது பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மற்ற சமுதாயத்தோடு ஒப்பிடும்போது குறைவாக இருக்கலாம். பெண்கள் வரைக்கும் மது, போதை, கஞ்சாவிற்கு அடிமையாக இருக்கான்னு சொன்னால் நாம் அதுல விழிப்புணர்வு இல்லாமல் என்னுடைய குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படாது, என் பிள்ளை ரொம்ப நல்லவன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் எந்த மதுவினால் கஞ்சாவினால் பாதிக்கப்பட்டவரும் முற்றுமுழுதான் பெற்றோருக்கு தெரிய வரும். அவன் ஒழிச்சு கிடந்து வயக்காட்டிலையும் 2ஆம் மடையிலும் 3ஆம் மடையிலும் ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து அவன் கஞ்சா அடிப்பானே தவிர வீட்டுக்குள்ள வந்தா தனிமையில் வீட்டை பூட்டிக் கொண்டுதான் மாடியில் உட்கார்ந்து கொண்டு கக்கூசில் இருந்து கொண்டுதான் அந்த கஞ்சாவை சாப்பிடுவானே தவிர பெற்றோர்களுக்கு மத்தியில் அவன் காட்ட மாட்டான். நண்பர்களுக்கு தெரியும், நண்பர்கள் காட்டி கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உயிர் நண்பர்கள். மறுமையில போய் இந்த உயிர் நண்பர் அவனுக்கு எதிரியாக போய் நிற்பான். அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடியவன், அவன் மது பழக்கத்தை விட்டு தடுக்காத நண்பன். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள்.
இந்த மது பழக்கத்தை பற்றி தனிநபர் மூலமாகவும் பிரச்சாரங்கள் மூலமாகவும் அந்த இளைஞருடைய கவனத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய கேடுகளை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமுதாயத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அவர்களை மீட்டெடுத்து கருணையோடு அவர்களை நாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நேர்வழி கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் மிக பெரும் போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை நம்முடைய ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது. அதனுடைய ஒரு அம்சமாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மிகப்பெரிய ஒரு பேரணி பேட்டை ஜலாலியா மண்டபத்தில் துவங்க இருக்கிறது. எல்லாரும் மதுவை பற்றி நாம் பிரச்சாரம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் பேசக்கூடிய ஆற்றல் இருக்காது. ஒரு பேரணியாக செல்லும் பொழுது மக்களுக்கு மத்தியிலே கவனம் ஈர்க்கப்படும். எதற்காக இந்த பேரணி? போதைக்கு எதிரான பிரச்சாரம். எந்த கவர்மெண்ட் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த மது குடித்து பல குடும்பங்கள் செத்ததே. மெத்தனால் என்பது கவர்மெண்ட் அனுமதி இல்லாமல் வர முடியுமா? மெத்தனால் என்பது பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல. பல்லாயிரம் லிட்டர்கள் அந்த ஊர்ல கிடைக்குதுன்னா கவர்மெண்ட் அதிகாரிகளுடைய அனுமதி இல்லாம எப்படி அந்த ஊருக்கு வரும் மெத்தனால்? கவர்மெண்ட் எல்லாம் மதுவை தடுக்காது. அவர்கள் மது கடையை நடத்துவார்கள். மக்கள் நாசமாக போவதை பற்றி இன்றைய கால ஆட்சியாளர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. நடிப்பார்கள், நடித்துக் கொண்டு சென்று விடுவார்கள். எந்த அரசியல்வாதிக்கும் அக்கறை கிடையாது. எல்லா கட்சியில் உள்ள அரசியல்வாதிகளும் மதுக்கடை நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த கட்சியை எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லா கட்சியில் உள்ள அரசியல்வாதிகளும் மதுக்கடை மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள். அறிக்கை விடுவார்கள், அத்தோடு ஒதுங்கி விடுவார்கள். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது, நம்மை பாதுகாக்கின்ற அக்கறை எவனுக்கும் கிடையாது. பெற்ற தாயை தவிர, இறை நம்பிக்கையாள மூமின்களை தவிர, இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு யாருக்கும் ஒரு மனிதன் மீது அக்கறை கிடையாது. எனவே நம்முடைய சமுதாயத்தையும் எல்லா சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்குத்தான் இருக்கிறது. அதில் ஒரு அம்சம் தான் நாம் இது பற்றிய பிரச்சாரத்தை முன்னெடுப்பது. அதனுடைய ஒரு அம்சமாக நாளைய தினம் மது போதைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பேரணியை நம்முடைய ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் ஒவ்வொரு சகோதரர்களும் நாம் கலந்து கொண்டு, ஆண்களும் பெண்களும் நம்முடைய யாருக்கெல்லாம் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய இந்த தீமைக்கு எதிராக நாமும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தியவர்களாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.